الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அருள் அவனுடைய கோபத்தை விட விசாலமானது. பொதுவாக எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அல்லாஹ் பெரிய கையில வாழை வச்சுக்கிட்டு, சில பேர் பாருங்க பொம்பளை பிள்ளைங்க பள்ளிவாசலுக்குள்ளார கூட போகக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. அப்படி எதுவும் இருக்கா? அது பள்ளிவாசல் ஒரு பெரிய ஒரு மாய மாதிரி ஏற்படுத்தி, அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனை ஒரு பெரிய வெற்றா குத்துறாங்கிற மாதிரியே ஒரு உருவாக்கம் இருக்கு. இதை கிறிஸ்துவ சகோதரர்கள் இதை எப்படி கொண்டு போவாங்கன்னா, ரொம்ப நைஸாக கொண்டு போவாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய அழைப்பு பணியில் பார்த்தீங்கன்னா, ஒழுங்காயிரு, நரகத்தில் போட்டுருவான், இல்லை கண்டிச்சிருவான், கை கால் விழுங்காமல் போயிடும், இப்படி மிரட்டுற மாதிரியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னே தெரியும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டவன் தான் யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபி, நீங்கள் கூறுங்கள். இந்த வசனம் அல்லாஹ் நாடட்டும், ரொம்ப வெக்ஸான சோழர்கிட்ட வரைக்கும் என்னுடைய பேச்சு போய் சேரட்டும். ஏன்னா சில பேர் பாவம் செஞ்சு அவனுடைய மனசு ஒன்று இருட்டடைஞ்சிரும், இன்னும் ஒன்று அவன் வெக்ஸ் ஆயிடுவான். இப்லீஸ் அப்படிங்கிற அந்த அரபி சொல்லுக்கு ஒரு டெஃபினேஷன், அதுக்கு மீனிங் சொல்லணும்னு சொன்னால் விரக்தி அடைதல் வரும். என்ன வரும்? உருதுல சொல்லுவாங்க மாயூஸ், இப்லீஸ், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னா சேரும். மாயூஸ்னா வெக்ஸ். வெக்ஸ் ஆனது யார்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இப்லீஸ் தான் வெக்ஸ் ஆன. என்னாண்டு? خلقتني من نار وخلقته من طين. என்ன நீ நெருப்பால படைச்ச, ஆதம் என்ன செஞ்ச? மண்ணால படைச்ச. வெக்ஸ் ஆயிட்டான். ஒன்றும் இல்லை, வெக்ஸ் ஆனது எப்படி புரிய வைக்கட்டுமா? நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸும் 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸும் கொண்டு போய் வீட்டில் கொடுங்க, 2 பிள்ளைங்கள்ட்ட. 3000 ரூபாய்க்கு கொடுத்த ட்ரெஸ் புள்ள வந்து ஹை சூப்பர் டேடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் எது கொடுத்தாலும் வாங்கி, நீங்கள் போனதுமே எதை பார்க்குது? புள்ள ரேட்டை பார்க்குது. அப்போ இது என்ன செய்யும்? கம்பேர் பண்ணி வெக்ஸ் ஆகும் இல்லையா? வெக்ஸ் ஆகிடுமா இல்லையா? மூஞ்சியில் ஒரு மாதிரி வச்சு, ஏன்டா வெக்ஸ் ஆகிட்டான்னு கேட்பா. இப்போ இப்லீஸ் என்ன செய்யலாம்? அதனால தான் இப்லீஸ், மாயூஸ், வெக்ஸ் பாருங்க வந்துட்டே இருக்கு. இப்லீஸ், மாயூஸ், வெக்ஸ். இப்போ ஒரு சில சகோதரர்கள் பார்க்கலாம், நான் இத்தனை நாள் இன்னைக்கு ஒருத்தரை பேசினேன், ஞாபகம் வச்சு, சந்தையில் வச்சு ஒருத்தரை கூப்பிட்டு பேசினேன். எப்படி பேசினேன்னா, இத்தனை நாளாக நீ எப்படியோ வாழ்ந்துட்ட, இன்னிலேருந்து ஒரு மூமினா வாழலாமா, வர்றியா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு என் கூட வந்துடு அப்படின்னு கூப்பிட்டேன். எல்லாம் அந்த சகோதரருக்கு இதாக இருக்கும். அப்போ அவன் சொல்றாரு, இனிமேல் என்னையா நான் சாவ போறேன் அப்படிங்கிறார். இனிமேல் என்னத்தை இனிமேல் நான் பண்ணி என்ன ஆக போறேன்? நான் சாவ போறேன், இன்னும் என்ன இருக்குது? மனசு அப்படியே ரொம்ப கல்லாயிருக்கு அவருக்கு. நம்ம ரொம்ப மனசு வெந்துருச்சு, என்னடா இப்படி சொல்றானே. ஆனா என் ரப்பு எப்படி சொல்றான்னா, குல் நபி, நீங்கள் கூறுங்கள், யா இபாதி, என் அடியானே. தப்பு பண்ணவனை பார்த்து, டே நாயே, டே அயோக்கிய பயலே, திருடிட்டான என்ன சொல்லி கூப்பிடுவோம்? டே திருட்டு பயலைங்க வாடா, படிக்காத முட்டா பயலைங்க வாடா, அப்படிலாம் கூப்பிடுவோம். அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான் தெரியுமா? பாவம் செய்யக்கூடிய சகோதரர்களே, வெக்ஸ் ஆகாதீங்க, செஞ்சிட்டீங்கன்னா இதோட உற்றேன் முடிவு செய்யுங்க. எப்படி சொல்றான் பாருங்க ரப், யா இபாதி, ஓ என் அடியானே. யா முஸ்லிம்னு சொல்லல, யா மூமின் சொல்லல, யா இபாதி, என் அடியானேன்னு சொல்றான். அல்லதீன அஸ்ரஃபு, எக்ஸ்பிளைன் பண்றான். யாரை கூப்பிடுறது தெரியுமா? யா இபாதின்னு சொன்னதுமே செல்ல புள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, 5 புள்ள ஒருத்தருக்கு இருக்கு, செல்ல புள்ளன்னு கூப்பிட்டா எந்த புள்ளன்னு கூப்பிடணும்? 4 புள்ள முடிவு செய்யும். மூத்ததை கூப்பிடுறாரு, இளையதை கூப்பிடுறாரு, பொட்டை பிள்ளைய கூப்பிடுறாரு, இப்படி நினைப்பாங்க இல்லையா? இங்கே அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்றான். யா இபாதி, என் பிள்ளையே,
என் புள்ள, என் அடியான். அல்லதீன அஸ்ரஃபு, யாரை சொல்றேன்னு தெரியுமா? ஒரு ஆளை நினைச்சிட்டு இருக்காதீங்கப்பா. தொழுகையாளிகளை உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காத, நோம்பாளிய உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காத, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காத. அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நான் யாரை சொல்கிறேன் தெரியுமா? முழுவதுமாக தன் உடலையும் உள்ளத்தையும் பாவத்தை கொண்டு மூழ்கி வைச்சிருக்கிறான் இல்லையா, அவனை பார்த்து சொல்றேன். அரபில சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஃபஸகு, ஓ பாவம் செய்தவர்களே. யா அய்யுஹல்லதீன அஜ்ரமு, ஓ நிராகரித்தவர்களே. இன்னும் அப்படி, ஓ விபச்சாரம் செய்தவர்களே, ஓ சரக்கடித்தவர்களே, ஓ திருட்டுத்தனம் செய்தவர்களே. இப்படியெல்லாம் எல்லாம் கூப்பிடல, என்னன்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ எவ்வளவு கருணை இருந்தா. உலகத்துல கருணைன்னு சொன்னா யாரை சொல்லுவோம்? தாயை சொல்லுவோம். கரெக்டா சொன்னார், தாயை தான் சொல்லுவோம் இல்லையா? சமீபத்தில் ஒரு தாயை பார்த்துட்டு வந்தேன். என் கூட கொஞ்சம் நேரத்துலாம் கொடுங்க தான், நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு அம்மாவை போய் பார்க்குறேன், மகன் ரொம்ப குடிகாரனா மாறிட்டான். இந்த ஊரில் தான் சொல்றேன். தாய் தான் இரக்கம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த தாய் என்ன திரும்ப சொல்றா, என் பிள்ளைக்கு மவுத்தானா நல்லா இருக்குமே ஹஜ்ரத்துக்கு, நீ கல்யாணம் கூட ஆகலை, ஒரு வாலிப பையன். நான் இறக்கத்துக்கு நிகர யாருன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரனை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, செத்துட்டா நல்லா இருக்குமே. இறக்கம்னு சொன்னா யாரை தான் சொல்ல முடியும்? தாய். அந்த தாய் கூட இன்னைக்கு மாறிட்டா. என்ன பாவம் செஞ்சாலும் தாய் விட்டு கொடுக்க மாட்டாத்தா. மடியில் போட்டு அழுவா, ஐயோ என் பிள்ளை செத்துடக்கூடாதுன்னு. தப்பானவனா இருந்தா கூட என்ன செய்ய விடாம விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் சில தாய்கள் இன்னைக்கு என்ன செய்யுது, தன் பிள்ளைகளுடைய மரணத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை கம்பேர் பண்ண முடியாது. 70 தாயினெல்லாம் இங்கே ஹதீஸில் இல்லை, 70 மதர்ஸ்லாம் இல்லை. ஒரு கம்பேரிஷனுக்கு சொல்லப்பட்டது 70 இல்லை, 70 கோடி தாய் சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு இரக்கத்திற்கு சமமாக முடியாது. அந்த ரப்பு எப்படி சொல்றான், பர்டிகுலரா இந்த பாவம் செஞ்சவங்களேன்னு சொல்லல, பாவத்தை பத்தியே பேசல. என்ன சொல்றான், யா இபாதி, ஓ என்னடியானே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், முழுவதுமாக பாவம் செய்தவனே. பாவம் கொண்டு சொல்ல, பாவம் சொன்னா கூட அவனுக்கு ஷை ஆகும். என்ன சொல்லி தானே கூப்பிட்ட, நான் செஞ்சதாமா, ஆனா நீ சொல்லி காட்டிட்டேல்ல அப்படின்ட்டு கூட என்ன செய்யல பேசுவாங்களே இல்லையா? அவன் அப்படி கூட சொல்ல. முழுவதுமாக தவறுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவனே என் அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தப்லீக் சாதிகள் சில பேரை போய் சந்திக்கும் போது சொல்றது கேட்டிருக்கிறேன். அஜித் அல்லது அமீர் சாப், நான் செத்த நேரம் நரகம், அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னை விட்டுடுங்க, சும்மா எதுக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன். இல்லை, நீ நரகம் என்று யார் உனக்கு சொன்னது? உனக்கு நரகம் என்று யார் சொன்னது? எந்த ஆலிம்சா சொன்னாரு? உனக்கு நரகம் என்பது நீ மரணம் தருவாயிலே உனக்கு ரூஹ் கைப்பற்றுவதற்கு முன்னால், இந்த தொண்டையிலிருந்து கரகரன்னு சவுண்ட் வர்றதுக்கு முன்னால் வரையும் அல்லாஹும்ம ஃபில்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு நீ சொல்லிட்டேனா உன் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். அதனால லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீ நிராசை அடைய வேண்டாம். சில பேர் இது அவர்களுக்குமானது மட்டும் இல்லை, நீங்க வியாபாரம் செய்கிறீங்க லாஸ் ஆகுது, நீங்க பொழப்பாக்குறீங்க லாஸ் ஆகுது, வீட்டில் எதனோ நடக்கிறீங்க பிரச்சனை வருது, ஒண்ணுக்கு மேல அப்படியே போயிட்டே இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது, டக்குன்னு நம்ம எல்லாம் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு தான் சோதனை மேல சோதனை வந்துட்டே இருக்கு, எனக்கு தான் பிரச்சனை வருது. இல்லை, உன்னை விட சோதனையிலே பெரிய சோதனையில உள்ளாக்கப்பட்டவன் இருக்கிறான், உனக்கு கம்மியா தான் இருக்கு. அந்த இடத்துல என்ன வரான், யாரு உள்ள நுழையிறான்? இப்லீஸ் வரான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு நிராசை அடையாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் இப்போ நம்ம அன்னைக்கு செஞ்சதை மாவு மன்னிச்சிட்டேன், அன்னைக்கு நீ பண்ண அதை விட்டுட்டே, நீ அன்னைக்கு நீ இது சொன்ன இதையும் நான் மன்னிச்சு விட்டேன், இதெல்லாம் யார் எழுதுவா? புருஷனோ மனைவியோ வேலைக்கு இது வைத்திருக்கக்கூடிய முதலாளி சொல்லுவார், நீ அன்னைக்கு பண்ண அதை விட்டுட்டேன்ப்பா,
அன்னைக்கு நீ இதை செஞ்ச, இதையும் நான் விட்டுட்டேன்ப்பா, இனிமேல் இருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரு? மனுஷங்க. ஆனா அல்லாஹ் அப்படி சொன்னா பாருங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீ உலகத்துல எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ என்ன பண்றேன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. அல்லாஹ் என்ன மன்னிச்சு, வெறும் இல்ல வானத்தை பா ரப்பியக்ஃபிர்லி மன்னிச்சிரு அல்லாஹ்னு கேளு. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ. அல்லாஹ் சொல்றான், நான் உன் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கேன், ஒரு பாவம் விடல, ஃபுல்லா இன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி நான் உன்ன என்ன செய்றேன், ஆக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, இதற்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அல்லாஹ் இந்த உலகத்திலே மட்டுமே இறக்க முடியவன் கிடையாது, மறுமையிலும் சில சகோதரனை கூப்பிட்டு அல்லாஹ் இறக்கப்படுவான். சகோதரனை கூப்பிட்டு எல்லாம் இறக்கப்படுவான். எப்படியாப்பட்ட இறக்கம் சொன்னா, ஒரு சகோதரனுக்கு நரகம் என்பதாக தீர்மானிக்கப்பட்டுரும். நரகம் என்பதாக தீர்மானிக்கப்பட்டுரும். இப்போ அந்த மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானாமா, ரெண்டு பேரை கூப்பிடும் அல்லாஹ். ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லுவான், ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரே நேரத்தில் சொல்லுவான், ஏய் ரெண்டு பேரும் போங்கடா நரகத்துக்கு. ஒருத்தர் சொன்ன மாதிரி திடீர் ஓடி போயிடுவான். எங்க எங்க போவான்? நரகத்துக்கு ஓடுவான். இன்னொரு ஆளு பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே போவான். ரெண்டு பேரையும் எல்லாம் திரும்ப கூடுவாங்க. வா, ஏண்டா ஒருத்தர் சொன்னதுமே நீ ஓடுற, ஒருத்தர் பின்னாடியே பார்த்துட்டு போற. ரெண்டாவது ஆள் இந்த வசனத்தை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அந்த நிலைமைக்கு ஆக்க வேண்டாம். அப்படி இருந்தால் அல்லாஹ் எங்களை மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுக்கணும். முதலாம் அவனை கூப்பிட்டு எல்லாம் கேட்பானா, என்னடா நீ சொன்னதுமே ஓடுறியாடா, நரகங்கிற சாதாரணமான விஷயமா அப்படின்னு. ஏன்னா நரகவாசிகள் போக மாட்டாங்க. யார் இழுத்துட்டு போவா? யார்த்த இழுத்துட்டு போவா? மலக்குமார் இழுத்துட்டு போவான். நீ என்ன ஓடுற அப்படின்னு. இப்போ அல்லாஹ்ட்ட அந்த அடியாட் சொல்லுவானம்மா, என் வாழ்க்கை முழுசா உனக்கு என்ன செஞ்சேன், பாவத்திலேயே நீ சொன்ன பேச்சு எதுவுமே கேட்காம வாழ்ந்துட்டேன், இன்னைக்காவது நீ சொல்றதை கேட்டுறக்கூடாதான்னு ஓடுறியா அல்லான்னு. அல்லாஹ் சிரித்தவானாக அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவானாம். இன்னொரு நபர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போனாரு. அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பானாமா, நீ என்ன பின்னாடி பார்த்துட்டே மெதுவா போற? இல்ல அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீ மகா கிருபையால் நான் கேட்டிருக்கிறேன், நீ எப்படியாவது என் மேல இறக்கப்பட்டு மாட்டியான்னு ஒரு நினைப்புல உன்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனேன். அல்லாஹ், உன்னுடைய இறக்க பார்வை எனக்கு கிடைச்சிருச்சு, நான் நரகத்துக்கு போகாம இருப்பேனேங்கிற எண்ணத்தோடு நான் பார்த்தேன். அல்லாஹ், அதனாலதான் உன்னை திரும்பி திரும்பி பார்த்தேன் ரப்பேன்னு சொல்லும் பொழுது, அப்படியா, இவ்வளோ எனக்கு மேல உனக்கு இப்போ கூட நம்பிக்கை இருக்கா? ஆமா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரனையும் அல்லாஹ் அழைத்து சுருக்கத்தில் போடுவானாம். பிரியமான சகோதரர்களே, இரக்கம் என்பது அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய இரக்கம் எல்லாரின் மீதும் படர்ந்து இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் அவனுக்கே பேரை என்ன வச்சான்? அர் ரஹ்மான். என்ன வச்சான் பேரு? அர் ரஹ்மான். நீங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ரஹ்மான் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரஹ்மான், எல்லாம் அப்படியே பிரியமா பார்ப்பான். ஏன் அடியா என்ன பார்த்து இறக்கம் இல்லை ஒன்று சொல்லிட்டானே. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன், முடிச்சிட சொல்லி. மறுமை தினத்தில் நரகத்திற்கு செல்வதற்கு ஒருவன் உட்கார்ந்து இருப்பான். நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கும். தீர்மானிக்கப்பட்டிருக்கும் பொழுது வெக்ஸாய் உட்கார்ந்து இருப்பான், நரகத்துக்கு போறோமே. ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒரே ஒரு நன்மை இருக்கும். ஒரு நன்மை வச்சுட்டு அவன் ஒன்றும் பண்ண முடியாது, உட்காந்துட்டு இருப்பான், சொர்க்கம் போக முடியாது. இன்னொருத்தனுக்கு ஒரு நன்மை இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போகலாம். ஒரு நன்மை இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போகலாம். நடந்து போகும்போது எல்லாத்துக்கிட்டையும் கேட்பான், நம்ம ஏய் ஒரு நன்மை கொடுத்துறியா? குர்ஆன் அல்லாஹ் சொன்னா, மத்தஅல் லக்கும் வ லிஅன்ஆமிக்கும் ஃபஇதா ஜாஅத்தி ஸாഖா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அഖீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி.
நவுசுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றட்டும். மனைவி, மக்கள், யாருக்காக நீங்க சொத்து சேர்த்துறீங்களோ, யாருக்காக உங்களுடைய வேர்வைகள் எல்லாம் எதாக மாற்றுகிறீர்களோ, ரத்தங்களாக மாற்றுகிறீர்களோ, எந்த கணவருக்காக வேண்டி உங்களுடைய ஆயிலை எல்லாத்தையும் இழக்கிறீங்களோ, சகோதரிகளே, வறுமை தினத்தில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த சகோதரன் போய் எல்லாத்தையும் கேட்பான், ஒருத்தரும் தர மாட்டான். ஒரே நன்மை கொடுறா, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். கடைசியாக ஒருவன்ட்ட பார்ப்பான், அவன் உட்காந்துருப்பான். ஏன்டா எங்கே போயிட்டு இருக்கேன்னு கேட்பானாமா. இப்போ சொல்லுவானாமா, எனக்கு ஒரு நன்மை கிடைத்தால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இவங்ககிட்ட எல்லாமே பாவமாக இருக்குது, இவங்ககிட்ட ஒரு நன்மை தான் இருக்குது, இந்த ஒரு நன்மை வச்சு போக முடியாது. இந்த விவசாயி உட்கார்ந்து இருக்கிற ஆள்கிட்ட போய் இவன் சொல்லுவானாமா, எனக்கு ஒரே ஒரு நன்மை இருந்தால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். ஈக்குவல் ஆகிடும். இப்போ இவன் சொல்லுவானாமா, அப்படியா, நான் உனக்காக ஒரு நன்மை தர்றேன். நீ எல்லாமே கேட்டேன், தரலையடா, நீ எப்படா தரேன்னு. நான் ஒத்த நன்மை தான் வந்திருக்கேன், நான் அதை வச்சு நீ என்ன பண்ண போறேன், நீ வேணா வச்சுக்கோ. அப்போ அல்லாஹ்ட்ட போய் நிற்பான் நம்ம அந்த அடியான், யா அல்லாஹ், ஒரு நன்மையை வாங்கி கொண்டு வந்தேன், அல்லாஹ் நம்மை காப்பாற்று. அல்லாஹ் கூப்பிட எப்படா கிடைச்சது நன்மை. இதெல்லாம் நமக்கு உணர்த்து, அல்லாஹ் எவ்வளோ இறக்கம் உள்ளவங்கிற உணர்த்துறதுக்கான ஹதீஸ்கள். இப்போ இந்த சகோதரனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானம்மா, ஏண்டா இருந்ததே உனக்கு ஒரு நன்மை, நீ எதுக்கு இவனுக்கு கொடுத்தேன். அல்லாஹ்ட்ட அந்த அடியான் சொல்லுவானாமா, எல்லாம் நான் ஒரு நன்மையை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இவனாவது போய் சொர்க்கத்தில் வாழட்டும், நான் ஒன்று வச்சு நான் என்னடா அல்லாஹ் பண்றதுன்னு கேட்பான. அல்லாஹ் சொல்லுவானாமா, டேய், இன்றைய தினம் நீ என்னை விட இரக்கத்திற்குரியவனாக ஆகிவிட்டாயடா. நான் என் மீது இரக்கத்தை சத்தியம் செய்து கொண்டவன், நீ பெரிய தியாகியாரியா. இருவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ இரக்கமுள்ளவன், அழைத்தால் பதில் சொல்லுவன், மனதால் கூப்பிடணும். அல்லாஹ் வேடதாரியாக சும்மாவாது ஊர் மக்களுக்காக அப்படி இல்லை, மனசில் அல்லாஹ்னு கூப்பிடணும். சத்தியமாக பதில் சொல்லியிருக்கிறான், சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நீங்களும் அல்லாஹ்விடத்திலே எந்த நிலையிலும் மனம் உடையாமல் அல்லாஹ்விடத்தில் அருளை தேடிக்கொண்டே இருங்கள். இந்த செய்தியை யாரெல்லாம் வெக்ஸா இருக்கிறான் அவட சொல்லுங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுங்கள். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ செய்த பாவங்களை மன்னிக்க கூடியவன், உன்னை அவன் மட்டுமே மன்னிப்பான். ஊர் உலகம் உன்னை என்ன தவறான பேச்சுக்களை பேசினாலும் ரஹ்மான் இரக்கமுடையவன், உன் மீது அருள் புரிந்தே தீர்வான். இந்த செய்தியை யாரெல்லாம் நிராசையாக இருக்கிறார்கள் அவரிடத்தில் சொல்லி தேற்றுங்கள். தேற்றியதன் காரணத்தினால் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு வார்த்தையாலே சுருக்கம் தர அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அப்படியாப்பட்ட கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் அனுப்புவார். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க.